யோ பாய்ஸ், ஒரு பையன் ஒரு மேனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறப்போ இந்த விஷயம்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தெல்லாம் எல்லாமே கோப் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் ஃபிசிக். நீங்கள் ஒன்றும் சிக்ஸ் பேக்கோ இல்லை பெரிய ஃபிசிக்கோ அப்போல்லாம் இது பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபேட் பர்சன்டேஜில் ஒரு நல்ல ஒரு பாடி மாஸோட ஒரு நல்ல ஒரு ஃபிசிக் வச்சிருந்தாலே, நார்மல் ஃபிசிக் வச்சிருந்தாலே போதும். நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்குற அந்த வெயின் ஜஸ்ட் எல்லாமே வந்துட்டு அது எந்த மாதிரி ஃபிசிக்னு சொல்லிட்டு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து ஃபைனான்ஸ். செகண்ட் ஃபைனான்ஸ் வந்துட்டு நீங்கள் வேலைக்கு போய் தான் ஸ்டார்ட் பண்ணணும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் ஃபைனான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைனான்ஸ்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பட்டிக்கு விடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபைனான்ஸ் பற்றி படிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, நான் ட்ரேட் பண்ண சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் மோஸ்ட்லி கொஞ்சம் பாலிடிக்ஸ். ஏன்னா நீங்கள் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலிடிக்ஸோட இன்டர் கனெக்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இப்போ உலக போர் நடந்துட்டு மீன்ஸ் குண்டு போட்டிருக்காங்க எல்லா பக்கமும். அதோட ரிஃப்ளெக்ஷன் கோல்டு ப்ரைஸில் இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பாலிடிக்ஸ் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல, நார்மலாக பார்த்தா போதும். அதுக்கு அடுத்து கரியர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறையா பசங்க கரியரை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறதே காலேஜ் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் தான். அதான் யதார்த்தம். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம ஒன்றும் லெவலில் சிக்கிடுவோம், இல்லையா ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கே சிக்கிடுவோம். இது எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் கெரியர் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டில் ஏதாவது ஒன்று இல்லைனா கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் கெரியர் இல்லை அப்படின்னா வாட் எவர் இட் மேபி, அதாவது எந்த கரியரை வேணா இருக்கலாம். எவ்ரிதிங் இட்ஸ் அ கரியர். இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு கண்டென்ட் கிரியேஷன் ஆல்சோ கரியர். அதனால் பார்த்து ஒரு கரியரையும் ஒரு பேஷன், கரியர் வேறு பேஷன் வேறு, ரெண்டுத்துக்கும் நீங்கள் குழப்பிக்கூடாது. உங்கள் பேஷனுமே கரியராகவும் மாறலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கணும். அதையும் நல்லா நான் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் ரிலேஷன்ஷிப். நிறைய பேர் இந்த லேடரை நவுத்தி வச்சுட்டு ரிலேஷன்ஷிப் தூக்கி முன்னால் வச்சுட்டு மிச்சம் மூணுலேயுமே கோட்டை விட்டு மாட்டிப்பாங்க. அப்புறமும் நிறையா இருக்குது. இந்த 4 இருந்தாவே உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். 4ன்றதோட 3 இருந்தாலே போதும். கடைசி வந்துட்டு அது எல்லாத்துக்கும் அமையாது, அமைஞ்சாலும் விளங்காது.